யுத்த வெற்றி வீரர்கள் தின நிகழ்வுகள் ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் அருண ஜயசேகர தலைமையில் நடைபெறும் என ரணவீர சேவா அதிகார சபையின் தலைவர் செனரத் கோஹோன தெரிவித்தார். எனினும் இரண்டாவது ஊடக சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலேயே இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் என செனரத் கோஹோன குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி ஏன் இறுதி நிமிடத்தில் பங்கேற்க தீர்மானித்தார் என தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் வெளிவிவகார அமைச்சர் பிஜித கேரத்திடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார். எனினும் ஆரம்பத்திலிருந்தே இந்த நிகழ்வில் பங்கேற்க ஜனாதிபதி திட்டமிட்டிருந்ததாக விஜித கேரத் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல்களும் ஜனாதிபதி தலைமையிலேயே நடைபெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஏற்பாடுகளையே பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தலைமையில் மேற்கொள்ளவே ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் அதனையே ரணவீர சேவா அதிகார சபை தவறுதலாக கூறியதாகவும் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். தொடர்பாடலில் ஏற்பட்ட குறைபாடு காரணமாக இந்த தகவல் வெளியிடப்பட்டதாகவும் ஒரு நாளுக்கு பின்னர் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட கடிதங்களிலும் ஜனாதிபதி தலைமையிலேயே போர் வெற்றி வீரர்கள் தின நிகழ்வு நடைபெறும் என கூறப்பட்டிருந்தது எனவும் விஜித கேரத் மேலும் தெரிவித்துள்ளார்.